ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் கார்த்திகை தீப வாழ்த்துக்கள். அழகாக நிறைய தீபங்கள் ஏற்றி சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த கார்த்திகை தீபத்தை. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். நம்ம வந்து இந்த சாமி பாத்திரம்லாம் தேய்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து அப்படி தேய்ச்சோன்னா தான் அது நம்ம நினச்ச அளவுக்கு கொஞ்சம் பளபளன்னு வரும். பட் நான் இன்றைக்கி காமிக்க போகிற இந்த டிப் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக, ரொம்ப சிம்பிளாக வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் எல்லா பாத்திரத்தையும், அதாவது பிராஸ், அப்புறம் காப்பர், இந்த மாதிரி பாத்திரத்தையும் நீங்கள் பளபளன்னு ஆக்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது என்ன அப்படின்றது. நம்ம வந்து விளக்குக்கு எண்ணெய்லாம் ஊற்றிருப்போம் இல்லையா, அதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதை வந்து தண்ணியில் கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து எல்லாத்துலேயும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், கரை இருக்கும். இப்போ நம்ம அந்த சொல்யூஷன் வச்சு இதை எப்படிலாம் எந்த லெவலுக்கு இதை க்ளீன் பண்ண முடியுது அப்படின்றத நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த சாமி பாத்திரம் தேய்க்கிற சொல்யூஷன் வீட்டிலே செய்கிறதுக்கு வந்து 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. அதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிட்ரிக் ஆசிட். ஸோ எந்த பிராண்டுதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசானில் எனக்கு கிடைக்குது. இங்கே இந்தியாவில் வந்து அமேசானில் கண்டிப்பாக கிடைக்கும். மிச்சம் எந்த ஷாப்பில் இந்த மாதிரி மெடிக்கல் ஷாப் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம வாங்குவோம்ல, அந்த ஷாப்பில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மெயினாக நீங்கள் வந்து ஆன்லைனில் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ சிட்ரிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஒரு கப் எடுத்துக்கோங்க, நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சிட்ரிக் ஆசிட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கு 1/4 கப்போட கொஞ்சம் கூட சேர்த்து வினிகர், நார்மல் ஒயிட் வினிகர், எந்த வினிகர்னாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிஷ் சோப் லிக்விட் இருக்குது இல்லையா, அது டிஷ் வாஷிங் லிக்விட், அது கொஞ்சமாக இருந்தால் போதும். நம்ம அந்த எண்ணெய் பீசஸ்லாம் எடுக்கிறதுக்காக தான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போது நம்ம இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ண போகிறோமோ அப்போ செஞ்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு அந்த சிட்ரிக் ஆசிடோட அந்த ஸ்ட்ராங் வந்து அந்த குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போ வேணுமோ அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன போர்ஷனாக செஞ்சுக்கலாம். இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிராஸ், அப்புறம் வந்து காப்பர், அந்த மாதிரியான மெட்டல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை எஃபர்ட்லெஸ்ஸாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் காரணத்தை கொண்டும் சில்வருக்கு யூஸ் பண்ணாதீங்க, அது ரியாக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஒரு 10 செகண்ட் சூடு பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ஓகே தான், அதுக்கு மேலே சூடு பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த சொல்யூஷனில் சிட்ரிக் ஆசிட் மெயினாக இருக்கிறதுனால நீங்கள் பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஹார்ம்ஃபுல்லானது கிடையாது, பட் வந்து கையில் உங்களுக்கு ஏதாவது கட்ஸு இல்லை ஏதாவது பேர்ன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது எரிய ஆரம்பிக்கும். அதனால் க்ளவுஸ் போட்டுக்கிறது உங்கள் கைக்கு சேஃபு. இப்போ நம்ம இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுக்கிறோம். ஸ்ப்ரே பாட்டிலில் போடணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம அந்த சாமி பாத்திரத்துக்கு மேலே இல்லை அந்த பிராஸ் மெட்டல் மேலே நம்ம தேய்ச்சி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சோன்னா ஈஸியாக போயிடும். இப்போ நம்மளோட சொல்யூஷன் ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குங்குமம் வச்ச சைடு அப்படியே அது க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த சொல்யூஷனை போட்டு பார்ப்போம். இப்படி வச்சுருவோம் ஒரு 5 மினிட்ஸு. ரொம்ப பெருசாக உங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி இது வந்து மெட்டலுக்கு ஒரு
இதுவும் கிடையாது பிரச்சனை. அதாவது ஹை கெமிக்கல் அந்த மாதிரியும் கிடையாது. இப்போவே அப்படியே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது தெரியும்னு நினைக்கிறேன். எதுவும் ப்ரஷ்லாம் நம்ம யூஸ் பண்ணலை. விளக்குலாம் இந்த பக்கம் இந்த சின்ன சின்ன கட்ஸ் இருக்கிறதுனால அது இதெல்லாம் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த சொல்யூஷனை வச்சு நம்ம ஊற வச்சு தேய்ச்சி பார்ப்போம். ஸோ இது நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக நம்ம வாஷ் பண்ணாலே அது போதும். இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணால் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம தேய்ச்சோன்னா இன்னும் பெட்டராகிடும். இப்போ நம்ம இது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இல்லை நல்லாவே டார்க்காக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இன்னும் தேய்க்கவே ஆரம்பிக்கல. வெறும் இந்த சொல்யூஷன் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் கலருக்கு டர்ன் ஆகிட்டுருக்கு. இது ஒரு நார்மல் ஸ்க்ரப் தான். இதை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னாலே போதும். இப்போ நீங்கள் வந்து ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து பயங்கரமாக தேய்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இதுவே நம்ம இந்த சிட்ரிக் ஆசிட் இருந்தாலே போதும். சிட்ரிக் ஆசிட் அப்புறம் நம்மளோட வினிகர் இருந்தாலே போதும். இந்த கருப்புலாம் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் பிளேட்ஸ் சும்மா அப்படியே லைட்டாக ஒரு இது பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா அப்படியே கலர்லாம் போயிடுச்சு. அவ்வளோதான். அப்படியே பழசு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது புதுசு. நம்ம வாங்கும்போது என்ன கலரில் இருந்துச்சோ அதுவே வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது வந்து காப்பர்.
என்ன அப்படியே உள்ளே என்ன கலரில் இருந்துச்சுனாலும் கொஞ்சம் லைட்டர் ஷேடுக்கு வந்துடும். இது தேய்க்க தேய்க்க நம்மளுக்கு, அதாவது எவ்ரி வீக் நீங்கள் தேய்க்கும் போது இந்த சொல்யூஷனே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை விட இன்னும் பெட்டர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு, இதில் தான் நிறைய அந்த வேலைப்பாடுலாம் இருக்குது இல்லையா. இது தேய்க்கிறதுன்றது வந்து எவ்வளோ தேய்ச்சாலும் அந்த இடுக்குலலாம் போய் க்ளீன் பண்ணுறதுன்றது கஷ்டம்தான். ஆனால் நம்ம இந்த சொல்யூஷனை வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்களா இப்போ வந்து தேய்ச்சாச்சு லைட்டாக. நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணிட வேண்டியது தான். இந்த மாதிரி பிராஸ், அப்புறம் வந்து இந்த காப்பர், இந்த மாதிரி பிரான்ஸு, இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணணும். சுடு தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கருத்துரும். இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த சொல்யூஷன் வந்து எக்காரணத்தை கொண்டும் வெள்ளி பாத்திரங்களை தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் வெள்ளியோட சேர்க்கும் போது பயங்கரமாக ரியாக்ட் ஆகும், ஒரு பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதனால வந்து வெள்ளி பாத்திரங்களுக்கு இதை யூஸ் பண்ணாதீங்க. வெள்ளி பாத்திரத்தை நம்ம நல்லா பளபளன்னு ஆக்குறதுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், சாமி பாத்திரம்லாம் எப்படி தேய்க்கணும் அப்படின்றது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது இன்னொரு ஒரு மெத்தடு. இப்போ வெள்ளி பாத்திரத்துக்கு வந்து தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம், அதில் ஒரு 2-3 கப்பு தண்ணி ஊற்றி அது ஒரு கொதி வந்த பிறகு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயிலை 4ஆக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். இது நல்லா பாயில் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு ப்ரஷ் எடுத்து லைட்டாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த கருப்புலாம் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது வந்து நீங்கள் ரொம்ப நிறையா தேய்க்க தேவை இருக்காது. வெள்ளியும் நீங்கள் வந்து தேய்க்க தேய்க்க அது கரையும். ஸோ அந்த இதை நீங்கள் தவிர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கருப்புலாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இன்னும் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சோன்னா இன்னும் நல்லாயிடும். இப்போ வந்து நம்மளோட சாமி பாத்திரங்கள் எல்லாமே நல்லா தேய்ச்சாச்சு, கழுவியாச்சு. உடனே கையோட நீங்கள் வந்து தொடச்சி வச்சுருங்க. அகைன் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பாட்டாக வரும் பார்த்தீங்களா, பிளாக்காக. அது காரணம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் துடைக்கிற போது, இல்லை அப்படியே காற்றுலேயே அது ஆறட்டோன்னு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பாட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தேய்க்கும் போது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5-10 நிமிஷம் ஆகும் அதெல்லாம் போக்குறதுக்கு. ஸோ இது ஒரு ஸ்டெப். இந்த வெள்ளி விளக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக பளீர்னு ஆயிடுச்சு. இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சாச்சு. இது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி நம்ம பண்ணாலே போதும். இது ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம் வெள்ளின்றது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மம்மிஸ் லவ் கிச்சனோட எப்போவுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.